இறந்து போன அம்மா கிச்சனில் நின்று பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் அவங்க அம்மாவோட உருவம் பதிவாயிருக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே வர மாதிரி. ஆனால் அவங்க அம்மா இறந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த சிசிடிவி கேமரா வீடியோவை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்கள் நிஜமாகவே பயந்து போவீங்க. இந்த ஸ்டோரியை சபரி அப்படிங்கிறவர் மெயில் எனக்கு சென்ட் பண்ணுறாரு. இவர் ஈரோட்டில் வாழ்ந்து வர்றாரு. இவரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அவங்க அம்மா ஆவியை இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த விஷயம் இவருக்கு நடக்கும்போது 16 வயசு. இப்போ இவருக்கு 28 வயசு. இவங்களோட அம்மா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். காலையில் இருந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு சுத்தம் பண்ணுறது, சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேலைகளை இவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமாக இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்ச பிறகு நைட்டு கிச்சனில் இருக்க அந்த பாத்திரத்தை எல்லாமே கடைசியாக கழுவிட்டு தான் தூங்க வருவாங்க. ஒரு நாள் கூட அந்த கிச்சன் பாத்திரத்தை கழுவாமல் இவங்க தூங்கினதே கிடையாதாம்மா. அதாவது எந்த அளவுக்குனா இரவு டைமில் அந்த கிச்சனில் இருக்க அந்த பாத்திர கழுவுற சத்தம் கேட்டால் தான் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அன்னைக்கூட நாள் முடிஞ்ச மாதிரி கணக்காமா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமாகவும் பாத்திரத்தை எல்லாத்தையுமே தினைக்குமே கழுவி வைப்பாங்களாமா. ஆனால் இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே இல்லை. 2014 வருஷம் இவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. அவங்க கண்டுக்கல, அதை சாதாரணமாக விட்டுட்டாங்க. ஆனால் அன்னைக்கு உடல் நலம் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா 2014 அன்னைக்கு அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இவங்க வீட்டில் அப்பா, அம்மா, தங்கச்சி, அதுக்கப்புறம் இந்த சபரிங்கிற சப்ஸ்கிரைபர் இவங்க அம்மா. ஸோ இவங்க 4 பேர் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா இறந்த பிறகு இவங்க 3 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. அந்த இழப்பை அவங்களால தாங்கிக்கவே முடியல. பல நாட்கள் சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் இருந்தாங்க. முதல் சில மாதங்களுக்கு அவங்க வீட்டில் எந்த அறிகுறியுமே தெரியலாத அந்த அமானுஷ்யம். ஸோ எப்பயுமே இறந்த பிறகு ஒரு வீடு எவ்வளோ சோகமோ அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எந்த விதமான அந்த கெட்ட சம்பவங்கள், நெகட்டிவ் வைப்ஸ் சொல்லிட்டு எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனால் அடுத்த சில மாதங்கள் ஒன்றுன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வீட்டில் அந்த கிச்சனில் இருக்கிற சவுண்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே சைலன்ஸ் ஆகிடுச்சு. அந்த பாத்திரம் கழுவுற சத்தம், சமைக்கிற சத்தம், ஸோ கிச்சனில் இருக்கிற வேலைகள் எந்த சத்தமுமே கேட்கவே இல்லை. காரணம் அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, அதனால் அந்த வீட்டிலேருந்து எந்த சத்தமுமே கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்த அமானுஷ்ய விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக இரவு 11 மணிக்கு என்னோட சப்ஸ்கிரைபரான அந்த சபரி உட்காந்து படிச்சுட்ருக்காரு வீட்டில். அந்த ஒரு டைமில் தான் கிச்சனில் யாரோ பாத்திரத்தை கழுவுற மாதிரியும் எடுத்து வைக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட சபரி அப்பா தான் கிச்சனில் இருக்கார். ஸோ அப்பா தான் அந்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காருன்னு நினச்சாரு. ஆனால் அந்த கிச்சனில் அவங்க அப்பா இல்லை. அவர் ஹாலுக்கு வெளியில், அதாவது கொஞ்சம் வறண்டா மாதிரி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பா வெளியில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்காரு இந்த சபரி. ஆனால் இன்னமும் அந்த கிச்சன்லேருந்து அந்த பாத்திரம் உழுற சத்தமோ, பாத்திரம் கழுவுற சத்தமோ, சிங்கில் தண்ணி திறந்து அந்த தண்ணி ஊற்றுமில்ல, ஸோ அந்த மாதிரி சத்தமோ தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் இதை பற்றி அவர் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. குறிப்பாக அந்த தங்கச்சிக்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் சொல்லவே இல்லை. காரணம், நான் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்த ஸ்ட்ரெஸ்னால கூட, அந்த டிப்ரெஷன், ஸோ அதனால் கூட இந்த மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்குன்னு நினச்சி அவர் சாதாரணமாக விட்டுட்டார். ஆனால் 3 நாள் கழித்து அவனோட தங்கச்சி ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கேட்டிருக்கான். அண்ணா, நேற்று நைட்டு கிச்சனில் யாராவது போனீங்களா? அங்கே பாத்திரம் கழுவு சத்தம் கேட்டுச்சு, அதுவும் அம்மா கழுவுற மாதிரி, அம்மா உருட்டுற மாதிரி பாத்திரம் கழுவுற சத்தம் கேட்டதே அப்படின்னு சபரிக்கிட்ட கேட்டிருக்கான். இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான் அந்த சபரி. இதுக்கப்புறம் தான் சபரி கொஞ்சம் அதிகமாக பயப்பட ஆரம்பித்தான். ஏன்னா அடுத்த நாள்லேருந்து தினைக்குமே 11 மணிக்கு சரியாக அந்த கிச்சன்லேருந்து தண்ணி திறக்கிற சத்தமோ, பாத்திரம் உழுவுற சத்தமோ, பாத்திரம் கழுவுற சத்தமோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பாத்திரம் சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த கிச்சனுக்குள்ளே யாருமே இல்லை. இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னன்னா, சபரிக்கிட்ட வந்து கேட்குறாரு, நைட் டைமில் நீ கிச்சன் எதுக்கு போனியா? கிச்சனில் என்ன உருட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்டு அவன் இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான் சபரி. கேட்டுட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் அவனோட பயம் ரொம்ப அதிகமானது. 2014 அவங்க அம்மா இறந்த பிறகு 2015 வருஷம் முழுக்க இந்த மாதிரி கிச்சன்லேருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இது 3 பேருமே கேட்டிருக்காங்க. ஆனால் 3 பேத்துக்குள்ளுமே ஒரு நாளுமே டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. இந்த சத்தம் ஏன் கேட்குது, எதுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாமே சாதாரணமாக விட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தாங்க இவங்க தான் கிச்சனில் இருக்காங்க, இவங்க தான் கிச்சனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கிச்சனில் இருந்தது அவங்க அம்மா. இந்த விஷயம்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி இருந்தவங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவில் ஒரு தடவை யாரோ ஒரு பொண்ணு உள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமிங் கரெக்டாக 10:40க்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது இரவு டைமில் ஒரு 10:40க்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் 11 மணிக்கு மேலே கிச்சனில் அந்த பாத்திரம் சத்தம் கேட்டிருக்கு. ஸோ இதை ரெண்டையும் சிங்க் பண்ணி பார்த்துருக்கான். ரொம்ப முக்கியமாக அது ஒரு பொண்ணு மாதிரியே அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆனது. ஏதோ ஒரு பிளர்ரான ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு வீடியோவை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது அவங்க பெரியப்பா ஊர்லேருந்து இவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராங்க. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போனாங்கல்ல, ஸோ அவரால் அப்போ வர முடியல. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து தங்குறதுக்காக வராரு. அவர் வந்த முதல் நாள் இரவே படம் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 12 இல்லை 1 மணி வரைக்குமே மூவிஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தூங்கிட்டு காலையில் ஒரு 11 12 மணிக்கு தான் எழுந்திருக்காரு. எழுந்திரிச்ச உடனே சபரிக்கிட்ட போய் கேட்டிருக்காரு, கிச்சனில் நைட்டு ஒரு ஆண்டி நின்றுட்டு இருந்தாங்களே, அது யார் வேலைக்காரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல சபரிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ தான் அவன் கன்ஃபார்ம் பண்ணால், கண்டிப்பாக நம்ம அம்மா நம்மளை விட்டு போகலை, இன்னமும் கிச்சனில் தான் ஆன்மாவாக ஆவியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் அப்பா, தங்கச்சி, சபரின்னு 3 பேருக்குமே பயம் வர ஆரம்பிச்சுது. ஸோ உண்மையிலேயே அவங்க உணர ஆரம்பித்தாங்க, அம்மா இன்னும் நம்மளை விட்டு போகலைன்னு. அதன் பிறகு தொடர்ந்து அவங்க வீட்டில் அந்த கிச்சன்லேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிட்ருக்கு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா 3 பேருமே ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே டைமில் 3 பேருமே எழுந்து பார்த்துருக்காங்க, கிச்சன்லேருந்து சத்தம் வந்திருக்கு. கொஞ்ச நாள் போகுது. 2016 அவங்க அப்பாவுக்கு சுகர் ரொம்ப அதிகமானதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ தங்கச்சி அங்கேருந்து பார்த்துக்கிட்டா, இந்த சபரி மட்டும் தான் வீட்டுக்கு தனியாக வந்து தங்கியிருக்காரு. 12 மணி வரைக்குமே அவர் தூங்கலை, ஏன்னா தனியாக இருக்கார். அவங்க அம்மா ஆன்மாவாக கிச்சனில் இருக்காங்க. ஸோ அவன் ரொம்பவே தூங்கவே இல்லை. அந்த நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வந்திருக்கான். ஸோ தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு போயிருக்கான். கிச்சனில் ஒரு டம்ளரில் தண்ணி இருந்திருக்கு. அது அவங்க அம்மா இவனுக்காக தண்ணி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிற டம்ளர். அதில் தண்ணி ஃபில் பண்ணி யாரோ வச்சுருந்துருக்காங்க. ஆனால் சபரி காலையில் வீட்டை விட்டு போகும்பொழுது தண்ணி பிடிச்சி அந்த டம்ளரில் வைக்கவும் இல்லை. அந்த டம்ளர் முதல்ல அந்த இடத்துலையே கிடையாது. அந்த ஒரு டம்ளரை பார்த்துட்டு அவன் பயப்படவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கானா, ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுருக்கான். ஸோ அவங்க அம்மா ஞாபகம் அவனை விட்டு போகவே இல்லை. இதுக்கு பிறகு 2017, 18, 19 இந்த 3 வருஷமே ரொம்பவே நார்மலாக தான் போட்டிருக்கு. எப்போ ஒரு நாள் தான் அந்த கிச்சனில் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ரெகுலராக கேட்கல. 2020க்கு மேலே தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்யாணமும் பண்ணலான்னு முடிவும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் கடைசியாக மிகப்பெரிய ஒரு சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது பொண்ணுக்கு நம்ம சீராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இந்த சில்வர் டம்ளர் செட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளி டம்ளர் செட்டு அது வாங்கி வச்சுருக்காங்க. அந்த வீட்டோட அந்த அட்டால் சம்திங் எது இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்னென்னா, அந்த அட்டால் மேலே வச்ச அந்த வெள்ளி அந்த செட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டம்ளர் செட்டு அது கிச்சனில் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா 2022 அந்த வீடை விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதேமாதிரி ரொம்ப குறைஞ்ச விலைக்கு ஒருத்தருக்கு அந்த வீடை விற்றுறாங்க. ஆனால் விற்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தான் விற்கிறாங்க. விற்று முடிச்சுட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியூருக்கே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டில் அவங்க அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு எதுவுமே அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேய் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை கோஸ்ட் பார்த்த சம்பவம் நடந்திருந்தாவோ மறக்காமல் மேலே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுங்க. உங்களால் டெக்ஸ்ட் பண்ண முடியலன்னா வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் கதையை நான் பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.